ஹிடன் ட்ரெஷர் ஆஃப் கோயம்புத்தூர் பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக எங்கள் ரிலேட்டிவ் ஒருத்தனுக்கு வந்து நீங்கள் வந்து பர்த்டே, ஸோ அவங்களுக்கு வந்து பிடிச்ச ஸ்பாட்டுக்கு போகலான்னு சொன்னாங்க. அதனால் அப்படியே கிளம்பிட்டோம். இது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டி வந்தாவே இந்த மாதிரி இடம் இருக்குது. ஆனால் இவ்வளோ அழகான இடம் இருக்குது. எனக்கு கோயம்புத்தூரில் 10 வருஷமாக இருந்து எனக்கு தான் தெரியும். ஃபுல்லாக க்ரீனரியாக இருந்துச்சு. இந்த ஐபிஎல்லில் வந்து டாட் பால் ஆடினா வந்து மரம் நட்டுவாங்க. எல்லா மரத்தையும் கொண்டு வந்து இந்த ரோட் பக்கத்தில் நட்டிட்டாங்க போல். நாங்கள் ஃபுல்லாக டெய்லி ஆஃபீஸ் டெக்னாலஜி அப்படின்லாம் இல்லாமல் ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் இந்த ரோட்லேயே போயிட்டு இருந்தோம். உண்மையாலுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃபுல்லாக க்ரீனரியாக இருந்துச்சு. மனசுக்கு ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. அப்புறம் அப்படியே போனதுக்கப்புறம் ஒரு ஹில்ஸில் அப்படியே மலை ஏறுற மாதிரி இருந்துச்சு. இது ஃபுல்லாக ஆஃப் ரோடு. இதெல்லாம் தாண்டி வந்திங்கன்னா அந்த ட்ரெஷர் வந்துடும். இதுதான் அந்த கோயில். ஆக்சுவலாக அது பெருமாள் கோயில். ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு நிறைய ஹிஸ்ட்ரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கோயில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் அந்த ஃபுல்லாக அந்த ஹில்ஸ் வியூ கிடைக்கும். அப்படியே பிரசாதம் சாப்பிட்டு சாமி நல்லபடியாக வேண்டிட்டு பார்த்துக்கங்க. இந்த கோயில் அந்த மவுண்டெயின் உங்களுக்கு போனீங்கனாலும் நல்லாயிருக்கும். அது முடிச்ச பக்கத்தில் எங்கள் ரிலேட்டிவ் வீடு இருந்துச்சு. அங்கே போயிட்டு ஃபுல்லாக மாங்காய் அதெல்லாம் அப்படியே பொரிச்சிட்டு அப்புறம் அப்படியே சாப்பிட்லான்னு கடைக்கு போனோம். எல்லாமே இருக்குன்னாங்க. ஆனால் ரோஸ்ட் தவிர எது இல்லைன்ட்டானுங்க. சாப்பிட்டு அப்புறம் கோயம்புத்தூர் அதோட வேலையை பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஃபுல் சில்லிங். அப்புறம் நாங்கள் அப்படியே கேக் வெட்டிட்டு இந்த டேவை முடிச்சிட்டோம்.